வெல்கம் டு ஹனிபவி vlogs. இன்றைக்கி புதுசாக ஒரு ரெசிபி ட்ரை பண்ணலான் இருக்கேன். அது வேறு எதுவும் இல்லை, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்னு அது ரொம்ப ப்ராசஸ் இருக்கும், அதில் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறத நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அப்படி எதுவுமே இல்லை. இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். நம்ம ஊர் உருளைக்கிழங்கு சிப்ஸ் தான், அதையவே டிஃப்ரெண்ட் மெத்தடில் செஞ்சுருக்காங்க. அதுதான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஸோ அதை எப்படி சிம்பிளாக செஞ்சிடலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு 5 to 6 பொட்டேட்டோ எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ நல்லா அழுக்கெல்லாம் போயிடும். வாஷ் பண்ணதுக்கப்புறமா அது குக்கரில் போட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. அது எக்ஸாக்டாக என்ன அளவுன்னு எனக்கு தெரியல, இது ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறனால. ஆனால் பூரி மாவு கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு பூரி கட்டை வச்சு அது ஈவனாக வர்ற மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. ஆனால் சப்பாத்தி அளவுக்கு ரொம்ப தின்னாக தேய்க்க வேண்டாம். ஒரு 1/2 inch தடிமன் அளவுக்கு இருந்தால் அது கரெக்டாக இருக்கும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு. நெக்ஸ்ட்டு வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த ஷேப்பில் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பீசஸ் எடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அரிக்கரண்டிலேயே வச்சு யூஸ் பண்ணுங்கள். எப்போவுமே ஆயிலில் ஒரு பொருள் போட்டு பொரிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் அரிக்கரண்டியில் இந்த மாதிரி அந்த பொருளை ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆயிலில் ஆட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இதில் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணும்போதே கூட ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டும் கொஞ்சமாக சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பீசஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வேகட்டும் எண்ணெயில். அண்ட் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆக விட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன்ல, இந்த ஸ்டேஜ் கரெக்டான அளவாக இருக்கும். இது ரொம்ப கிறிஸ்பினஸ்ஸாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் சாஃப்ட்னஸோடு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அது சாப்பிட்றதுக்கு கரெக்டான அளவாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி இவ்வளோ நல்லா வந்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இதேவே கொஞ்சம் லாங் ஃப்ரைஸாக ட்ரை பண்ணி பார்க்கலான்னு அதையும் ட்ரை பண்ணி பார்த்தோம். அதோட ரிசல்ட்டுமே ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. இந்த அளவுக்கு இருந்துச்சு. இவ்வளோதாங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தடு. அதே மாதிரி ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸை வச்சு செய்யக்கூடியது தான். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் சம் பைட். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.